பலிகள் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானித்து கொண்டிருக்கிறோம். பலி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹெப்சிபாக்கு அவங்க அம்மா ஒரு 2 பவுண்டில் ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டா. கொடுத்த உடனே அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் அவள் என்ன பண்ணுவா? ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பா. தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாளா? அதே மாதிரி இப்போ நம்ம அனீஸு இருக்கான்ல, அனீஸு வாங்கின புது டிவியை உடைச்சிட்டான். உடைச்ச உடனே அவங்க அம்மா கிட்ட போய் நிற்கான். அவங்க அம்மா அவனை கோவத்தோட பார்க்குறா. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? போடி நீனும் கோவமா அப்படின்னு சொல்லிட்டு போவானா? போக மாட்டான். என்ன பண்ணுவான்? அவளை எப்படிலாம் ஐஸ் வைக்கணுமோ அப்படிலாம் ஐஸ் வைப்பான்ல. அம்மா சாரிம்மா, சாரிம்மா, தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து என்ன பண்ணுவான்? அவள் என்னெல்லாம் வேலை சொல்கிறாளோ அதை அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளைக்கு மட்டுமாவது அப்படியே கேட்டு அப்படியே செய்வான் இல்லையா? இந்த மாதிரி நாம் தேவனுக்கு செய்கிறது தான் பலி. டூயிங் சம்திங் டு காட் ஃபார் வர்ஷிப்பிங் ஹிம் ஆர் பேயிங் ஃபார் த சின்ஸ். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக என்ன செய்கிறோமோ அதை பலி என்று சொல்லுகிறோம். அடுத்ததா நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாத செஞ்ச பாவம், எதையாவது ஒரு பாவத்துக்காக ஒரு நிவாரணமாக அதுக்கு பதிலாக ஒன்றை போய் ஆண்டவர்கிட்ட செய்கிறது தான் பலி என்று சொல்லப்படுகிறது. இந்த பலி எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னா, பைபிளில் ஆதியாகமத்தில் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? ஆதாமுடைய பிள்ளைங்க முதல்ல 2 பேர் இருந்தாங்க. அவங்க யாரெல்லாம்? காயின், ஆபேல். இப்போ ஆபேல் அவனுக்கு இருந்த ஆடு மாடுகளில் உன்னதமானதை எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அவன் ஒரு நன்றிக்காக அவன் அந்த பலியை கொடுக்குறான். காயின் அவன் ஒரு வெஜிடேஷன், அவன் பயிரிடுகிறவனாக இருந்தான். அதுல இருந்து கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்தான். ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆபேலோட பலி ரொம்ப ப்ளீஸிங்கா இருந்தது. அவருக்கு அது உகந்ததாக இருந்தது. அவருக்கு அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். இது காயினுக்கு பிடிக்கல. ஒரு பொறாமை வந்துச்சு. வந்த உடனே அவனை போட்டு தள்ளிட்டான். இதுதான் முதலாவது. ஆபேல் கொடுத்தது தான் முதலாவது பலி. அடுத்ததா பார்த்தோம்னா நோவா, ஆதியாகமம் 8:20 நோவா பலி கொடுக்குறாரு. அங்க அவருக்குன்னு ஒரு பேழையை அவர் ஒரு பேழையை செஞ்சாரு. அதுல அவருடைய குடும்பம், அதுக்கப்புறம் எல்லா மிருக ஜீவன்கள்லையும் ஒவ்வொரு பேரை தூக்கி உள்ள வச்சாங்க. பேழைக்குள்ள வச்சு பேழையை மூடிட்டாங்க. மூடின உடனே அங்க பெரிய மழை வந்தது. மழை பயங்கரமா தண்ணி வந்துச்சு. இதுல அவங்க அப்படியே மிதந்து போறாங்க. அப்புறம் அந்த மழை முடிஞ்ச உடனே தண்ணி எல்லாம் வத்தின உடனே நோவா, அவருடைய குடும்பம், அடுத்து எல்லாம் உள்ள இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் வெளியில வராங்க. வெளியே வந்த உடனே நோவா அங்க ஒரு பலிபீடம் கட்டுகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு மேல ஆடு மாடையும் வச்சு அவர் அதை வெட்டி அதை தகன பலியாக ஆண்டவருக்கு செலுத்துகிறார். அவர் இவ்வளவு நாள் என்னை பாதுகாத்து வச்சிங்களேப்பா, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் அந்த பலியை அவர் செலுத்துகிறார். அடுத்ததா பார்த்தோம்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம், நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 12வது அதிகாரம், அதுல 1 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம இந்த பலியை பார்க்கலாம். அங்க என்ன பண்றாரு? ஆபிரகாமை கூப்பிடுறாரு ஆண்டவர். ஆபிராம், அவருக்கு முன்னாடி உள்ள பேரு ஆபிராம். ஆபிராமை கூப்பிட்டு அவர் நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஒரு பெரிய ஜனமாக மாற்றுவேன் அப்படின்னு அவர் அங்க ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்துவத்துல 3 பகுதி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவர் பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். அவருடைய வம்சம், அவருடைய பேரை சொல்றதுக்கு ஆபிரகாமின் வழித்தோன்றல், ஆபிரகாமின் தகப்பன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு அந்த வரிசையா சொல்றாங்க பாருங்க. இப்போ நீங்க இப்போ ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்படி போட்டிருப்பாங்க? இன்னாருடைய பேரன் மகன் வழி பேத்தி, மகள் வழி பேத்தி,
அப்படின்னு போட்டிருப்பாங்களா, இந்த இவருக்கு இன்னும் இவங்களுக்கு பேத்தி இவங்களுக்கு மகளும் ஆகிய அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த வம்ச வழியை அப்படியே அவங்க கொண்டு வராங்க. இப்ப இந்த வம்ச வழி வந்து அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் அது தலைத்து ஓங்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இதுவரைக்கும் வந்த வம்சம் அதோட நின்னு போயிரும். அதுக்கப்புறம் அது பேரே இல்லாம போயிரும். அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த முதலாவது வாக்கு தத்தம், உன்னை வந்து பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை வம்சம் வம்சம் வம்சமா உன்னை தலைக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா? நிறைவேறியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவேறியது. இப்ப நம்மளுமே ஆபிரகாமின் சந்ததியில தான் நாம வந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல உள்ள முக்காவாசி பேரை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட சந்ததி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் வழியாக வந்தவர்கள். அடுத்து முஸ்லீமை பார்த்தோன்னா அவங்க வந்து இஸ்மவேலின் வழித்தோன்றல்களாக வந்தவர்கள், இஸ்மவேலின் சந்ததியில வந்தவர்கள். இந்த இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுக்கு இன்னொரு பையன். அடுத்து கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் யாருக்கு பிள்ளை? இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை. இயேசு கிறிஸ்துவோடைய வம்சாவளியை பார்த்தோன்னா அது ஆபிரகாமில இருந்து வருகிறது. அப்ப ஆபிரகாமின் வம்ச தோற்றல்களாக நாம இங்க இருக்கிறோம். உலகத்துல உள்ள முக்காவாசி ஜனங்க இவங்களா தான் இருக்காங்க. மேபி இந்தியால நம்ம மைனாரிட்டியே இருக்கலாம், ஆனா உலகத்துல எடுத்து பார்த்தோம்னா நாம தான் மெஜாரிட்டி. அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஆபிரகாமுக்கு வம்சமாக அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததா பார்த்தோன்னா அவருக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவருக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவருக்குன்னு தேவையில்ல. அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இருந்துச்சு, அவருக்கு தேவையான ஆடு மாடு இருந்தது, அவருக்குன்னு ஒரு சொந்த சம்பத்து இருந்தது. அந்த ஊர்ல பாருங்க, அந்த ஊர்ல அவருக்குன்னு இருந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை அவர் வந்து ஆசீர்வாதத்தை அவருக்குன்னு அவரு வச்சிருந்தாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அவர் மாற்றினார். ஆபிரகாம ஆசீர்வாதத்தின் ஊற்று, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் வந்து ஆபிரகாமை வைத்தார். அப்ப மற்ற யாரெல்லாம் மற்ற ஜனங்களுக்கும் அவர் வந்து ஆசீர்வாதமாக மாறினார். இப்ப நமக்கெல்லாம் எப்படி வந்துச்சு ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் வழித்தோன்றலாக, ஆபிரகாமின் மூலமாக தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அவரை வந்து ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் அவர் மாற்றினார். இப்ப இந்த இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு அவர் வந்து வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்கெல்லாம் அவர் வந்து ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆபிரகாமுக்கு வச்சாரு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? அதுதான் 12வது அதிகாரம் 1வது வசனம். அதுல அவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தை விட்டு, உன் இன ஜந்துக்களை விட்டுட்டு, உன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நீ வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தேசம்னு பார்த்தோம்னா அது அவருடைய பாதுகாப்பு. அவருக்குன்னு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாருல, இந்த உலகத்துல அவருக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருந்ததுல, அந்த பாதுகாப்பை உடைச்சிட்டு நீ வெளியில வரணும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு அவர் சொல்றார். அதே மாதிரி அடுத்தது அவர் வந்து உன்னுடைய இனக்கூட்டங்களை விட்டு வெளியில வரணும். இந்த இனக்கூட்டங்க சொந்தக்காரங்களோட இருந்தோம்னா நமக்கு ஒரு கெத்து தான் இல்லையா? அந்த நேரத்துல நம்மளுடைய பேச்சே வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற இனத்தாரை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இந்த ஃபேமிலி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இது அடுத்து நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். என்னத்தனாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். அப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆண்டவருக்காக வேலை செய்ய முடியாது. அவர் சொல்றத நம்ம கேட்க மாட்டோம். இங்கே கூட்டமா அப்படி உட்கார்ந்துட்டோம்னாலே நமக்கு ஒரு கெத்து வந்துடும்ல. பிறவெங்க நம்ம அதை பைபிளை வாசிக்க, அந்த பைபிள் வாசிக்கிற நேரம் அப்படியே போயிடும். நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டாங்கல்ல அப்புறம் எப்படி, அதெல்லாம் எப்படி, எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லைல்ல, நான் அவங்களுக்கு காப்பி கொடுக்கணும், அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு போடணும், அவங்களுக்கு கறி எடுத்து வைக்கணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்புறம் எப்படி எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இருக்கும்? அதெல்லாம் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்களை நான் கவனிக்க வேண்டாமா, அவரு கொடுத்தது தானே, அப்போ அதுக்கு தானே நான் செய்யணும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம். அடுத்ததா இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சொந்தக்காரனுக்கு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டா போதும், நம்மளால தாங்க முடியாது. அவனை 4 திட்டு வேற திட்டிக்கிடுவோம்.
இன்னைக்கு போய் யார் இவனை கல்யாணத்தை வைக்க சொன்னா? ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைச்சதோ, வேற நாள் கிடைக்கலையோ அப்படின்னு அவனையும் நாலு திட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் சரி நம்ம இன்னைக்கு போலன்னா அவன் நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டான், நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு அவன் வரணுமா வேண்டாமா, அப்போ நம்ம இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொந்தக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவர் அடுத்த வாரம் பார்த்தாலும் ஆண்டவர் அங்கதானே இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி ஓரம் கட்டிட்டு கல்யாண வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். இப்படி போக போக ஆரம்பிச்சிருவோம். அப்ப இது எல்லாம் நம்மளை விட்டு நீக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவர் பக்கத்துல வரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அவரோட நம்மளோட உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார். நமக்குன்னு அவர் அசைன் பண்ணியிருக்க டாஸ்கை நம்ம செய்யணும்னா, நம்ம மூலமா அவர் செய்யணும்னா இது எல்லாத்தையும் நாம விளக்கணும். நம்மளுடைய தேசத்தை விளக்கணும், நம்மளுடைய இனத்தாரை விளக்கணும், அடுத்து நம்மளுடைய குடும்பத்தை நம்ம விலக்கி வைக்கணும். விலக்கி வைக்கணும்னா உடனே அவங்களெல்லாம் தூர தள்ளிட்டு உடனே நம்ம ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு போகணும் அப்படின்னு அவர் சொல்லலை. கொடுக்குற வேலை ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அந்த வேலையை அதை செய்யணும். ஆண்டவர் நமக்குன்னு நியமிச்ச வேலையை செஞ்சுட்டு அடுத்து நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். குடும்பத்தையும் நமக்கு அவர் கொடுத்துருக்காரு, அவர் தான் நமக்கு தந்தாரு. அப்போ அதுக்குரிய வேலையும் செய்யணும். ரெண்டும் வரும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மெயின். அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் இதெல்லாம் விலக்கி வச்சுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஆபிரகாம், எனக்கு 75 வயசாயிட்டு, இந்த ஊரை விட்டு நான்லாம் கிளம்ப மாட்டேன், நான் இனிமேல் எங்கே போய் இப்போ பார்க்க, என் பொண்டாட்டி அதுக்கு மேலே இருக்கா, அவளுக்கு இடுப்பு வலி கைகால் வலி, அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவளை கூட்டிக்கிட்டு அவளையும் தூக்கி தலையில் சுமந்துக்கிட்டு நான் போவா, அப்பெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை அவர். உடனே அவர் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்பினார். கிளம்பி அவர் கானான் தேசத்துக்கு வந்தார். கானான் தேசத்துல வந்த உடனே அங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை தான் நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதை கேட்ட உடனே ஆபிரகாம் நன்றி அறிதலோடு, அவருடைய நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் அங்க என்ன பண்றாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்துல அவர் வந்து பலி செலுத்துகிறார். ஆபிரகாமோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு, ஏதாவது ஒரு இதை சொல்லிட்டாரு, இல்லாட்டி அவருக்கு முன்னாடி அவர் வந்து பேசிட்டாரு அப்படின்னாலே ஆபிரகாமுக்கு உடனே அவருடைய உள்ளம் நன்றியால நிறைஞ்சிரும். நன்றியால நிறைந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு பலி செலுத்திடுவார். ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டிடுவார். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட அந்த 12வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அவர் பலிபீடத்தை கட்டினதை அதில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஆதியாகமம் 12:7 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்போ அவனுக்கு அங்கே காட்ஸ் விசிட்டேஷன் கிடைச்ச உடனே அங்கே ஒரு ஆல்டர் அவன் கட்டி அவன் பலி செலுத்திட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது வசனம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க ஒரு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்போ அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலியை அவன் செலுத்துகிறான். இப்படி செலுத்தி அவன் அதை வச்சுதான் அவன் வந்து அதை அஃபார்ம் பண்றான், அதை வந்து கன்ஃபார்ம் பண்றதே அதனாலதான். எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவன் அந்த பலிபீடத்துல அவன் வந்து பலியை செலுத்துகிறான். அப்ப எங்கெல்லாம் ஆண்டவர் தரிசனம் ஆயிட்டாரோ அங்க ஒரு பலிபீடம் ரெடி ஆயிட்டு ஆபிரகாமுக்கு. இப்படியே அவன் செஞ்சுட்டு போறான். இது ஆபிரகாம் முடிச்சான். அடுத்து வந்து ஆபிரகாம் அடுத்து யாக்கோபு எல்லாம் வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே எகிப்துல அடிமையா போயிட்டாங்க. அந்த அங்கிருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியில வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் மோசேயின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து சட்டதிட்டங்களை கொடுக்குறாரு. எல்லா சட்டதிட்டங்களையும் கொடுத்து எப்படி எப்படி வாழணும், எப்படி நம்ம நடந்துக்கிடணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த நேரத்துல அவர் வந்து என்னென்ன பலிகளெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்க கொடுக்குறாரு. அப்ப 5 வகையான பலிகளை அவர்களை செலுத்த சொல்லுகிறார். முதலாவது பலி என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பலிகள் எல்லாம் வந்து லேவியராகம புஸ்தகத்துல இருக்குது. முதலாவது பலி என்னன்னா தகன பலி.
தகன பலியை அவருக்கு செலுத்தணும் அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த தகன பலி எதுக்கு செலுத்துவாங்கன்னா, தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு அடையாளமாக இந்த பலி செலுத்தப்படும். இதுக்கு ஒரு ஆடு மாடு இல்லைன்னா ஒரு புறாவை எடுத்து அதை வச்சு தகன பலி செலுத்துவார்கள். இது முதலாவது பலி. ரெண்டாவது பலி என்னன்னு பார்த்தோம்னா, பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஏதோ ஒரு தெரியாம நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், நமக்கு இது தப்புனே தெரியாம சில டைம் செஞ்சிருவோம். அந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்யும் பொழுது அதுக்கு பாவ நிவாரண பலியை கொடுப்பாங்க. இந்த பாவ நிவாரண பலிக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு வெள்ளாடை பலியாக செலுத்துவார்கள். அடுத்து மூணாவது பலி பார்த்தோம்னா பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி எதுக்குன்னா, நம்ம தெரிஞ்சே சில டைம் தப்பு செய்வோம், தெரிஞ்சே நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தவறுகளுக்கு பாவ நிவாரண பலியை செலுத்துவாங்க. இந்த பாவ நிவாரண பலிக்கு ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு வெள்ளாடை கொண்டு பலி செலுத்துவாங்க. அடுத்த பலி பார்த்தோம்னா சமாதான பலி. சமாதான பலி என்னன்னா, தேவனோடு நான் ஒப்புரவாகிட்டேன், நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் உங்களோட உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் பில்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புரவாகிறதுக்காக ஒரு பலியை செலுத்துவார்கள். இது சமாதான பலி. இதுக்கு வெள்ளாட்டு கடாவை பலியாக செலுத்துவார்கள். அடுத்ததா பார்த்தோம்னா போஜன பலி. போஜன பலி நன்றி செலுத்துறதுக்காக இந்த போஜன பலி செலுத்துவாங்க. இந்த போஜன பலிக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, எண்ணெய் மாவு இந்த மாதிரி எடுத்துட்டு அதை கொடுப்பாங்க. இதுதான் பலிகள். 5 பலிகளை ஆண்டவர் லேவியராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இது எல்லாம் வாங்கின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சரி என்ன தப்பை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்கு, அதை செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ என்னன்னாலும் தப்பை செஞ்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை, எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கொண்டு போய் கடாவை கொடுத்துட்டு வந்துட்டோன்னா நம்ம மனசாட்சி ஆஃப் பண்ணி போட்டு அது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கொண்டு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி எல்லாத்தையும் செலுத்திட்டு அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்கு, சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திருப்பி என்னாகும், கொஞ்ச நாள் ஆக 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 மனசாட்சி திருப்பியும் பேச ஆரம்பிக்கும். ஐயோ நீ அதை தப்பு பண்ணிட்ட, இந்த தப்பு பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, அதில் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். உடனே இந்த மனசாட்சி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் கழித்து திருப்பியும் போவாங்க தேவாலயத்துக்கு. போய் இந்த பலியை போடு, அந்த பலியை பண்ணு அப்படின்னு திருப்பி செய்வாங்க. இது எப்படி ஆச்சு, வருஷத்துக்கு வருஷம் அவங்க செய்ய 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 என்னாச்சு, அது ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது, ப்ரொசீஜரா மாத்திட்டாங்க. இதை செஞ்சா இதுக்கு இந்த பலியை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அதுக்குன்னா இது இப்படி பலியை கொடுத்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு பேட்டர்னுக்கு போயிட்டாங்க. இதுனா இது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேட்டர்னா மாறிடுச்சு. இந்த பேட்டர்ன்கள் எல்லாம் பார்த்த உடனே ஆண்டவருக்கு முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்ப இந்த பேட்டர்னை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வேலை செஞ்சாரு. இப்போ இதை தான் நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 15 வரைக்கும், 7 முதல் 15 வரைக்கும் உள்ளதில் பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன நோக்கத்துக்காக நாம் பலிகளை செலுத்துகிறோம் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், உங்கள் பலிகள் எனக்கு என்னத்துக்கு, நீ ஆட்டையும் வெட்டுற மாட்டை வெட்டுற எதனாலும் வெட்டிக்கோ, அது எனக்கு எதுக்கு, நான் என்ன பசியோடு இருந்தா எனக்கு என்ன பசியாக வருது, நீ கொண்டு வர ஆட்டையும் மாட்டையும் நான் சாப்பிட்றதுக்கு, நீ கொண்டு வர ரத்தத்தை நான் குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பசியாக வருது, உலகத்தில் உள்ள எல்லாமே எனக்குள்ளது தான், ஆடும் எனக்குள்ளது தான், மாடும் எனக்குள்ளது தான், எல்லாமே எனக்குள்ளது தான், இவ்வளவையும் நீ எனக்கு கொண்டு பலி செலுத்தணுமா, இது எனக்கு தேவையா, நீ வெட்டி தான் போடுற, இந்த வெட்டுறது எனக்கு தேவையா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவர் 14வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு ஸ்தோத்திரங்கள் தான் எனக்கு தேவை, உன் வாயின் மூலமாக வருகிற ஸ்தோத்திரங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அந்த 50 சங்கீதம் 50:14 படிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நீ ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலி எப்படி விடுவாங்க, ஒரு கத்தி எடுத்து வெட்டி 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 பலி செலுத்துவாங்களா, இல்லைன்னா ஸ்தோத்திர பலி எப்படி செலுத்தணும்,
வாயின் மூலமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது பலியாக, உகந்த பலியாக அது மாறுகிறது. இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எது நன்றி நிறைந்த இருதயத்தோடு அதையும் சொல்லணும். சும்மா எங்களை உட்காந்துட்டோம், வந்து சொல்லிட்டாங்க, இவங்க அந்நிய பாஷை பேச சொல்றாங்க அதனால பேசுவோம், இவங்க நன்றி இயேசுவேன்னு சொல்றாங்க அதுக்காக செய்வோம் அப்படின்னு செய்யாம, உள்ள பூர்வமாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்க உள்ளத்திலிருந்து நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத தான் அவர் விரும்புகிறார். எப்படி இல்லாமோ கிடந்த எண்ணெய் இப்படி கொண்டு வந்து அழகா உட்கார வைத்திருக்கிறீங்களேப்பா, சேற்றுல உட்கார்ந்துருக்க வேண்டிய எங்களை நம்ம முன்னோர்கள் செய்த நம்ம செஞ்ச பாவத்துக்கு கூட வேண்டாம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கே நம்மளை கொண்டு போய் எங்கனையோ போட்டிருக்க வேண்டியது. ஆனா அதையும் மீறி ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வைத்து நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு 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 பொசிஷன்ல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்காரு. நிச்சயமா இங்க இருக்க ஒவ்வொருவரும் உங்களுடைய பாஸ்ட பாத்தீங்கன்னா அதை விட இப்ப நம்ம ஒரு உன்னத இடத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதை நினைச்சு பார்த்த உடனே நமக்கு ஒரு நன்றி பலி, நன்றி நமக்குள்ள உருவாகும். அதே மாதிரி நம்ம வந்து நமக்காக அவர் பலியிடப்பட்டார் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நமக்குள்ள நன்றிகள் பிறக்குது. இதுக்கு நாம நன்றி பலி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை முடிச்சிட்டு அவர் அடுத்ததுல நம்ம ஒரு உறவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான வாஞ்சையாக இருக்கிறது. அடுத்த வசனம் படிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ விபினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வந்த உடனே அவன் யார்கிட்ட போவான்? அவங்க அம்மாட்ட தான் போவான் இல்லையா? அப்போ அந்த அந்த உறவு கிட்ட தான் அவன் போறான் இல்லையா? அப்போ அந்த உறவை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததோ, ஏதோ ஒரு சந்தோஷமான காரியமோ, எதுவானாலும் என் பிள்ளை என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறத தான் அவர் ஏங்குகிறார். அப்போ ஆபத்து காலத்துல நம்ம அவரை போய் கூப்பிடும் பொழுது அவர் என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அவர் அதிலிருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறார். விடுவிச்சுட்டு அவர் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நன்றி பலி செலுத்தணும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து விரும்புகிறார். இதுதான் நம்மளுடைய நம்ம கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிறது. அப்போ பலியோடைய முக்கியமான நோக்கம் வந்து நன்றி செலுத்துகிறதாக இருக்கணும், நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அவருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதுதான் 2வது வேத பாடத்துல நாம பார்த்தது. அடுத்து 3வது வேத பாடத்துல பார்த்தோம்னா இந்த பலியின் நோக்கம் வந்து இரக்கம். இந்த பலி செலுத்துகிறதின் நோக்கம் என்னன்னா இரக்கம். இதை தான் 3வது வேத பாடத்துல நாம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 முடிய. இந்த வேத பாட பகுதியில் பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்தோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்காந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. உள்ளுக்குள்ள நுழைக்கவே முடியல, ஒரே கூட்டம். அதனால மேலே ஓட பிரித்து அங்கோடி இறக்கிட்டாங்க. இறக்குன உடனே அவனை சுகமாக்கி அவனை நடந்து போக வைத்து விட்டார். இதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் ஒரு ஆயத்துறை, ஒரு ஒரு ஆயத்துறைன்னா என்னன்னா, ஒரு இந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ற ஒரு பூத், டாக்ஸ் கலெக்டிங் பூத். இந்த பூத்துக்கு அவர் வரார். அந்த பூத்துக்கு பக்கத்துல வரார். அந்த டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறது அங்க மேத்யூ தான் அங்க வந்து டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறார். அப்போ இந்த ஆயக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அநியாயமா வரி வசூலிக்கிறவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவங்க எக்ஸ்ட்ராவா வசூல் செஞ்சுருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் இங்கே மக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கி ரோம பேரரசுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள வந்து தேவாலயத்துக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. எப்படி பாவிகளை கன்சிடர் பண்ணுவாங்களோ, இந்த பாவிகளுக்கு அடுத்த பொசிஷன் ஆயக்காரர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆயக்காரரை பார்த்த உடனே இயேசுவுக்கு ஒரு மனதுருக்கம் உண்டாகிச்சு. அப்போ அவனையும் நம்ம சரியாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயக்காரனாகிய மத்தேயுவை, நீ ஏன் பின்னே வா அப்படின்னு அவரை வந்து சீஷனாக கூப்பிட்டாரு.
கூட்டிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கு போறார். மத்தேயுவோட வீட்டுக்கு சாப்பிட போறார். இந்த சாப்பிட போனாதான் அங்க இருக்க பரிசேய கூட்டங்களுக்கு பிடிக்காதே. அவங்க உடனே வந்துட்டாங்க. ஐயே, என்ன உங்க தலைவர் எப்ப பாரு இந்த ஆயக்காரரு, பாவிகள் இவங்க கூட தான் எப்ப பாரு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இதுதான் பிடிக்கும் போல, என்ன எப்ப பாரு இப்படிதான் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அவங்க அங்க ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க. இந்த கமெண்ட்டை கேட்ட உடனே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். 12வது வசனம் படிங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நான் வந்தது யாரு? டாக்டர் யாருக்கு தேவை? நோயாளிகளுக்கு தான் தேவை. நல்ல சூப்பர் சூப்பராயனா இருக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவையா? தேவையே இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டலில் தேடி போவாங்களா? ஹாஸ்பிட்டல் இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறவங்க யாரு? நோயாளிகள் தான். அப்போ இந்த டாக்டர் வந்து யாரை தேடி போவாரு? அவரும் நோயாளியை தேடி தான் போவார். நல்லா இருக்கவங்கள அவங்க கண்ணிலே பட மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு சாரு கூட போகும்போது நம்ம வண்டியில் போயிட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி போகிறவன் அப்படி லைட்டாக இப்படி தூக்கிட்டு இப்படி வண்டியை பிடிச்சிட்டு போனாங்கன்னா, அங்கே பேர் அவன் தோல் எப்படி இருக்கு பேர் அப்படிம்பாங்க. இப்படி தோலை தூக்கிட்டு போனால் கழுத்து வலி வராமல் என்ன பண்ணும், தோல் வலி வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி வைத்தியர்கள் எப்பவுமே அந்த மாதிரியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அந்த வலி இருக்கு, அவனுக்கு இப்படி காலை இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கான், நொண்டி நடந்து வரும்போதே சார் சொல்லிடுவாங்க, உன் காலில் என்னமோ பிரச்சனை இருக்கே, ஏன் இப்படி நொண்டி வர அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி வைத்தியர்கள் அதை பார்த்து அவங்க அந்த நோயாளிகளை தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லு இருக்கும், மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? பாவிகளுக்காக வந்தார். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஜனமாக இருந்தார்களோ, ஒடுக்கப்பட்ட ஜனமாக இருந்தாங்களோ அவங்களுக்காக தான் ஆண்டவர் வந்தார். அவங்களையே ஸ்பெசிஃபிக்கா பார்த்து அவங்கள அடுத்த லெவலுக்கு உயர்த்துறதுக்காகவே வந்தார். அப்ப அந்த திமிர்வாதக்காரனை மேல இருந்து கீழே இறக்கியிருக்காங்க. இறக்குன உடனே என்ன பண்ணாரு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போ அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த அவனுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப எங்கெல்லாம் குருடர்கள் இருந்தாங்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்களோ அவங்க கிட்டதான் அவருடைய ஃபோக்கஸ் போச்சு. அப்ப நான் இந்த மாதிரி உள்ள ஜனங்களுக்கு தான் நான் வந்திருக்கேனே ஒழிய, சும்மா தெனாவட்டா திமிரா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்காக நான் வரல. நான் இந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். பலி வந்து எனக்கு முக்கியம் இல்லை. நீங்க கொடுக்குற அந்த பரிசேயர்கிட்ட சொல்ற, நீங்க கொடுக்குற ஆடு பலி, மாடு பலி, தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அந்த பலி இந்த பலி, எந்த பலியும் எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஆனா இந்த கஷ்டப்படுற ஜனங்கள் மேல நீங்க இரக்கத்தோடு செய்றீங்கல்ல காரியங்கள், அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க கஷ்டப்பட்டு வர்றவங்க மேல மனதுருகத்தோட நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இந்த பலியெல்லாம் நீ வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாமே எனக்குள்ளது தானே. ஆடு எனக்குள்ளது, மாடு எனக்குள்ளது, எல்லாத்தையும் எனக்குள்ளது தான். எனக்குள்ளதையே கொண்டாந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க நீ, இது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு நீ என்ன செய்யற, இரக்கத்தோடு நீ என்ன செய்யற அப்படிங்கிறது தான் எனக்கு மெயின். அப்ப கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், மனதுருகி நீ செய்யற காரியங்கள் தான் எனக்கு மெயின். இப்ப இந்த பலிகள் எல்லாம் எனக்கு மெயின் கிடையாது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். நீதிமான் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யாரெல்லாம் பாவிங்களா இருக்காங்களோ, தம்பி நீ தப்பு செய்யறே தம்பி, இதை விட்டு வெளியில வா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் உனக்காக நான் வந்து சிலுவையை சுமந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே நான் வந்தேன். நீதிமான்கள் இல்லை பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த நோக்கம், பலிக்குரிய அடுத்த நோக்கம் என்னன்னா அது வந்து இரக்கம். எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர்களாக நாம இருக்கோம் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். நம்ம கொடுக்குற காணிக்கை அவருக்கு மெயின் கிடையாது, அது முக்கியம்தான் இல்லைங்கள. அது வந்து அதை விட மெயின் நம்ம கஷ்டப்பட்ட ஜனங்கள் மேல எவ்வளவு மனதுருகிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். எந்த காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கறாரு. நம்ம என்ன இன்டென்ஷனுக்காக அதை செய்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்கறாரு. உள்ள வரும்போதே, அப்பா நான் உங்களை தேடி வந்துட்டேன், உங்க பாதப்படிக்கு வந்துட்டேன், 6 நாள் என்னை போட்டு அடியடியா அடிச்சுட்டாங்க,
ஆனா இன்னைக்கு நான் உங்க சமூகத்துக்கு வந்துட்டேன். இந்த அடி எல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. எல்லாத்தையும் தள்ளி விட்டுறேன். நான் உங்களுக்காக உங்களை நாங்க ஆராதிக்க வந்துட்டேன். சந்தோஷத்தோட நான் உங்களை பாட வந்துட்டேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து கைத்தட்டி உற்சாகமா பாடுறதை தான் அவர் விரும்புகிறார். சும்மா கையை தட்டிக்கிட்டே சிக்கன் கடை மூடிடும், மட்டன் கடையில் இன்னைக்கு என்ன வச்சிருக்கானோ தெரியலையே, மீன் கடையில் இன்னைக்கு எந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கான்னு தெரியலையே, என்னத்தையே அழுவுன மீனை கொடுத்துருவானோ, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்படின்னு பாடுறத அவர் விரும்புகிறதே இல்லை. நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் அவர் வந்து பார்க்கிறார். அது வந்து மனதுருகுகிற இருதயமாக நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத தான் அவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை தான் அவர் வந்து மெயினா பார்க்கிறாரு. அதை விட்டுட்டு காணிக்க கேட்டாங்கல்ல, 50,000 ரூபா கொடுத்துட்டேன்ல, அவங்க விபிஎஸ்ல சாப்பாடு போடணும்னு சொன்னாங்க, அவங்க 50,000 தான் கேட்டாங்கன்னா 1,00,000 கொடுத்துட்டேன்ல அப்படின்னு பெருமையா பேசுறத அவர் விரும்புகிறது இல்லை. அவர் நம்ம என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறோம் அப்படிங்கிறத தான் அவர் வந்து பார்க்கிறார். அந்த சர்ச்சில் இந்த தேவை இருந்திருக்கு, அப்போ நான் கொடுத்தேன்னா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன இன்டென்ஷனோட கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இதுதான் 2வது நோக்கம். 3வது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு மனிதனுக்குள்ள உறவை கட்டுகிறதற்கு பயன்படுவதுதான் பலி. பலியோட நோக்கம் என்னன்னா, தேவனோடு மனிதனுக்குள்ள உறவை கட்டுவது தான் இந்த பலியின் நோக்கம். இது வந்து 4வது வேத பாடம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 வரைக்கும் உள்ள வேத பாட பகுதி. இதுக்கு ரோமர் 4:20க்கு முன்னாடி உள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து அதுல போடப்பட்டிருக்கிறது. அவனோட விசுவாசம் லெவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆயிடுச்சு, சாராள் அம்மாவுக்கு மெனோபாஸ் ரீச் ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு அவங்க உண்மையா இருந்தாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எப்படியும் ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த விசுவாசத்தை குறித்து தான் நாம பார்க்கிறோம். இந்த 20வது வசனம் படிங்க, ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் வந்து அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவர் எங்க செய்ய போறாரு, 100 வயசாயிட்டு இதுக்கப்புறமா எனக்கு பிள்ளை வரப்போகுது, அவரால் என்ன செத்த இதை வந்து உயிரோட எழுப்பிட முடியுமா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை, அதுக்கப்புறம் அவர் செஞ்சிருவாரா அப்படின்னு அவன் வந்து அவிவிசுவாசமாய் அவன் அதை யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரியான தாட் எதுவுமே அவனுடைய மண்டைக்குள்ள வரவே இல்லை. ஆனா அவன் என்ன செஞ்சான், அடுத்த வசனம் படிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக அவன் நம்பினான். நம்பி அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி, உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் ஆகும் அப்படின்னு அவரை வந்து மகிமைப்படுத்தினான். அவரை உயர்த்தினான், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவரை உயர்த்தி கொண்டே போனான். அதனாலதான் அவனால அத்தனை பலிபீடங்களை அவனால கட்ட முடிந்தது. அவன் பலிபீடம் கெட்டி 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 நன்றி பலிகளை அவனால செலுத்த முடிந்தது. இப்படி நன்றி பலிகளை அவன் செலுத்தினதுனாலதான் என்னாச்சு, அவனுடைய விசுவாசம் கட்டப்பட்டது. அவன் விசுவாசத்துல வளர்ந்தான், விசுவாசத்துல அவன் வல்லவனாக திகழ்ந்தான். அதை தான் வந்து அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் ரைட்டு, இதுதான் அவனுக்கு ரைட் அப்படின்னு எண்ணப்பட்டது. நீதின்னு உடனே நம்ம உடனே என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து நல்லது செஞ்சா நீதிமான், நம்ம தப்பு செஞ்சா அது வந்து துன்மார்க்கன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நீதி அப்படிங்கிறது ரைட் வித் காட். ஆண்டவர் ஒரு சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாரு, அவரோட நம்ம நீதியாக இருக்கிறது, அவரோட ரைட்டா போறது, அவருக்கு ஏற்ற மாதிரி செல்றது, அவரோட உறவுல இருக்கிறத தான் நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அவனை வந்து நீதிமான்னு மாத்துனது என்னது, அவன் செஞ்ச காரியங்கள்லாம் இல்லை,
அவன் செஞ்ச நல்ல காரியங்களோ அவன் செஞ்ச மற்ற விதமான காரியங்களோ கிடையாது. அவனுக்கு நீதிமான் ஆக்குனது எது? அவனுடைய விசுவாசம். தேவன் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு அவன் விசுவாசத்தோட இருந்தான். அந்த விசுவாசம் தான் அவனை நீதிமானாக மாற்றியது. நீதிமான்னா என்ன? ரைட் வித் காட், ஆண்டவரோட சரியான பாதையில செல்லுவது. இப்படி மாற்றினது அவனுடைய விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்து 23வது வசனம் படிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது இது ஏன் எழுதி வச்சிருக்காங்க? விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறது அவனுக்காக மாத்திரமல்ல, இப்படி யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் இது நீதியாக எண்ணப்படுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா போதும், அவரோட நீங்க சரியான பாதையில செல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நீங்க செய்வீங்க. அவர் உங்களுக்கு நீங்க அவருக்கு நன்றி செலுத்துவீங்க, அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இப்படி உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி விடுகிறது. எப்பொழுது? விசுவாசிக்கும் பொழுது. இப்ப எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த பலியை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அவர் என்ன பலி செஞ்சாரு? அவர் என்ன பலி கொடுத்தாரு? அவர் அவரையே பலியாக கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் என்ன நடந்துச்சு? அது ஒரு ஆடை எடுப்பாங்க, ஒரு மாடு எடுப்பாங்க, அதை வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் பலி கொடுப்பாங்க. வருஷம் அந்த பலியை செலுத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாக மாறிவிட்டார். அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். அது எத்தனை தடவை நடந்தது? இன்னும் வருஷம் நடந்துகிட்டே இருக்கா? இல்ல, ஒரே தரம் அது நிறைவேற்றப்பட்டது. நிறைவேறப்பட்டு முடிந்து விட்டது. அது ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் இப்போ அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுல ஒரே தரம், அதுவும் ஒரே தரம் தான் நடந்துச்சு, அதுவும் முடிந்து விட்டது. அப்ப அது முடிந்ததுனால இப்போ அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவர் எனக்காக அவர் எனக்காக பலியாகி விட்டார், எனக்காக அவர் சிலுவையில என்னுடைய பாவங்களை சுமந்து விட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரிக்கப்பட்டார் அப்படிங்கிறத யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது நீதியாக எண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியான ஒரு பாதையில செல்லுகிறது. அவர் சொல்றத நீங்க கேட்பீங்க, நீங்க சொல்றத அவர் கேட்பாரு. இப்படி உங்களுக்குள்ள ஒரு உறவு பலப்படுத்தி கொண்டே போகும். இதுதான் 25வது வசனத்துல நாம பார்க்கலாம். 25வது வசனம் படிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்ம பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்று அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அடுத்து நாம நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் என்னானாரு? உயிரோட எழும்பிட்டாரு. அவர் உயிரோட எழும்பினதுனால அந்த உயிரோட எழும்பினதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் நீதிமான்களாக மாறிவிட்டார்கள். இப்போ நீங்க உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு பலப்படுத்தப்பட்டு விட்டது. அது புதுசா கட்டப்பட்டு விட்டது. இதுதான் பலியினுடைய நோக்கம். அப்ப அவர் பலி கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? உங்களுக்கும் உங்களோட சண்டையில இருந்தார்ல தேவன், அந்த உறவு இப்பொழுது புதிதாக்கப்பட்டு விட்டது. இப்போ உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு பலப்படுத்தப்பட்டு விட்டது, புதிதாக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீங்க அவரை அப்பான்னு கூப்பிடுவீங்க, அவர் உங்களை மகளே அப்படின்னு கூப்பிடுவாரு. நீங்க அவரை கொஞ்சுவீங்க, அவர் உங்களை கொஞ்சுவாரு. நீங்க அவரோட சண்டை போடுவீங்க, அவர் உங்க கூட சண்டை போடுவாரு. அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் இப்படியும் அப்படியுமா போய் ஒரு நாள் அவரை நாம தரிசிப்போம், முகமுகமாய் தரிசிப்போம். அவர் வருகையில் அவர் நம்மளை அப்படியே எடுத்துக்கொண்டு போவாரு. இதுதான் பலியினுடைய நோக்கம். முதலாவது நோக்கம் என்ன? நன்றி செலுத்துவது. இரண்டாவது நோக்கம் கிருபை, இரக்கங்களோடு இருக்கணும். மூன்றாவது நோக்கம் தேவனோடு மனிதனுக்குள்ள உறவை பலப்படுத்துவது. அப்ப இந்த உறவை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா
அவருடைய பலிகளின் மேல நாம விசுவாசம் வைக்கணும். அவர் என்ன செஞ்சாருங்கிறத நாம விசுவாசிக்கணும். டெய்லி அதை அப்படி நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுக்கு நம்ம நன்றி செலுத்த 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 அவரோடு உள்ள உறவு பலப்படும். அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு நம்மளை இழுத்து செல்லும். அப்ப தினந்தோறும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அடுத்ததா ரோமர் 12:1 நாம நம்மளையே ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 12:1 படிங்க. ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்துல நான் இந்த தப்பை பண்ணேன்னா அது வந்து அவருக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம பேசுறது அதை நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போ நம்மளையே நம்ம வந்து ஒரு ஜீவ பலியாக அவருக்கு ஏற்ற பலியாக நாம ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்குள்ள வந்து வாழ்கிறார். நம்ம மூலமா அவர் வந்து செயல்களை செய்ய அவர் வந்து ரெடியா இருக்கிறாரு. அப்போ அவருக்கு நம்ம ஒரு பலியாக நாம நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் அவர் நம்ம கிட்ட விரும்புகிறது. அடுத்ததா அவர் வந்து நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா, நம்ம நன்றி பலி செலுத்துறதை தான் அவர் வந்து விரும்புகிறார். சங்கீதம் 50:14 ஸ்தோத்திர பலிகளை நாம எப்பொழுதும் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததா அவர் வந்து இரக்கத்தோடு மனதிருக்கத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து விரும்புகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த பாடம். பலினா என்ன, இந்த பலிகள் எப்படி செலுத்தப்பட்டது, பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி செலுத்தப்பட்டது, இந்த பலியின் நோக்கம் என்ன, நன்றி செலுத்துதல், அடுத்தது இரக்கம் உள்ளவர்களாக நாம இருக்கணும், அடுத்தது ஆண்டவரோடு உள்ள உறவை பலப்படுத்துகிறதற்காக இந்த பலி செலுத்தப்பட்டது. இந்த பலியை நாம வந்து நினைக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளையே நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்கு கொடுத்த பலிகளை நாம எப்பொழுதும் நினைக்கிறவர்களாக, அதுக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக நாம இருக்கணும். இரக்க குணமோடு மற்றவர்களுக்கு இறங்கி ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளையே ஒப்பு கொடுக்கணுங்கிறத தான் அவர் விரும்புகிறார்.